வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மே மாதத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் ரிஷபராசியில் மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், மகரம் இந்த 5 ராசி மக்களுக்கு தொழில் ஜாதகம் முன்னேற்றம் மற்றும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தொழிலில் அவர்களுடைய முதன்மையானதாக மற்றும் அவர்களின் வாழ்க்கையின் தொழில் அம்சம் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த சோதனத்தில் கடவுளின் இறைவன் என்று கூறப்படும் வியாழன் படிப்பு மற்றும் தொழில் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவருடைய சாதகத்தில் குரு பகவானுடைய ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் அவர்கள் சிறந்த தொழில் வாய்ப்பை பெறுவார்கள். வியாழனை தவிர சனி மற்றும் புதன் ஆகியவும் ஒரு ராசி மக்களுடைய ஜாதகருடைய கண்ணோட்டத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த பதிவில் மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு மே மாதம் குருபகவானுடைய பயிற்சியால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் என்று அறுதியிட்டு கூறலாம். அதை பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம். மேஷராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 11ஆம் வீட்டில் முழுவதுமாக அமர்ந்து நல்ல பலன்களை இவர்களுக்கு தருவார். மேஷராசி மக்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். தங்களின் மூத்தவர்களுடன் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. நல்ல சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலையில் உங்கள் தாக்கமும் மேன்மையும் அதிகரிக்கும். இருப்பினும் நீங்கள் சற்று ஆணவம் அல்லது ஈகோவிலிருந்து விலகி உங்கள் வார்த்தைகள் அல்லது பேச்சின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். உங்கள் கட்டுப்பாட்டுக்கு மீறி எந்தவிதமான தவறான வார்த்தைகளும் வெளிவருவதை நீங்கள் தடுக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் எதிரிகள் அல்லது எதிரிகள் மாதிரி இருக்கும் நண்பர்கள் மற்றும் குறிப்பாக சில சிறப்பு சக ஊழியரிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர்கள் உங்கள் பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். உங்களை இழப்பதற்கும் உங்களை கீழே தள்ளுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆகவே அவர்களிடமிருந்து தாங்கள் விலகி இருப்பதும் உங்களை பிரச்சனையிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. வியாபாரம் செய்யும் மேஷராசி மக்கள் இந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் வியாழன் மற்றும் சனியின் பார்வையில் இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்தும் நிதி ஆதாயம் மேஷராசி மக்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் செய்யும் வணிகர்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் இந்த மாதம் உங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை வழங்கி நல்லதொரு ஆதாயத்தை தந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் அழுத்துவார். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு தொழில் ஜாதகத்தின்படி மற்றும் தொழில் பார்வையில் பார்க்கும்போது இந்த மாதம் ரிஷபராசி மக்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி 10ஆம் வீட்டிலே இருக்கிறார். அதாவது இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்கள் வேலையை மேம்படுத்துவதில் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது. மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். உங்கள் கடின உழைப்பும் முயற்சிகளும் வலுவாக இருக்கும். உங்களின் எல்லா சவால்களையும் வலுவாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். பல நேரங்களில் உங்கள் மீது ஒருவித அழுத்தம் இருப்பதாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டு எல்லா பிரச்சனைகளும் வெளிவரக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களை நோக்கி வரும் எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் கடின உழைப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதொரு பலனளிக்கும் வகையிலும் நல்ல ஒரு செல்வாக்குடன் வாழக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் கிரகங்களுடைய தாக்கத்தால் உங்கள் மூத்தவர்களுடனான உங்கள் உறவு பாழாகாமல் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுடன் இணக்கமாக சேர்ந்து நீங்கள் வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. இல்லையெனில் சிக்கல் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த நீங்கள் முயற்சிப்பீர்கள். இருந்தாலும் இது சம்பந்தமாக நீங்கள் சிலரும் சண்டையிடக்கூடிய அல்லது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சிலரை நீங்கள் சந்திக்கலாம். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக அவர்களை நீங்கள் கையாள வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை தொடவும் உங்கள் வணிகத்தின் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லவும் உதவும். மேலும் புதிய மக்களை பணியில் சேர்க்கும் பொழுது சற்று கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகராசி மக்களுக்கு தொழில் மிகவும் சாதகமாக இருக்கிறது. உச்சமான சூரியன், வியாழன் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் இதுவரை வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால்தான் நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உத்தியோகத்தில் உள்ள கடகராசி மக்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் உயர் பதவி அடைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அரசாங்கத்தில் பணிபுரியும் இந்த கடகராசி மக்களுக்கு அனுகூலமான பலன்களை ஆதாயத்தை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களிடம் சிக்கிய பணம் உங்கள் வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறது.
உங்கள் வழியை கண்டுபிடித்து நீங்கள் மேலேறலாம். அதற்குண்டான வழிகள் யாவும் திறந்திருக்கும். மே 14ஆம் தேதி சூரியன் 10ஆம் வீட்டிலிருந்து வெளியேறி 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேலும் மே 19ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு செல்வார். சுக்கிரனும் மே 10ஆம் தேதி புதன் 10ஆம் வீட்டில் நுழைகிறார். இது உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும். உங்களது அறிவால் எல்லோரும் உங்களை புகழ்வார்கள். மேலும் தாங்கள் செய்யும் வேலையில் உள்ள நிலை வலுவடையும். மற்றும் இந்த மாதம் வேலை செய்யும் இந்த கடகராசி மக்களுக்கு சாதகமாக எல்லா பலன்களும் சேர்ந்து வரும். தங்கள் தொழிலை நடத்தும் கடகராசி மக்களுக்கு மே மாதத்தில் சாதகமான பலன்களும் அனுபவிக்கிற சூழலும் மகிழ்ச்சியுடனும் குடும்பத்தை நடத்தக்கூடிய தன்மையும் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி மக்களுடைய தொழில் ஜாதகப்படி துலாம் ராசி மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பலனை தரும் மாதமாக இருக்கிறது. சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் பணியிடத்தில் ஒரு வாய்ப்பை கொண்டு வர விரும்பினால் அது உங்களால் முடியும். நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. மற்றும் இந்த மாதத்தில் பல வாய்ப்புகளை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வேலையிலும் மாற்றங்களை கொண்டு வருவதில் வெற்றி பெறுவீர்கள். இன்னும் வேலையில்லாமல் வேலை தேடும் துலாம் ராசி மக்களுக்கு இந்த மே மாதத்தில் அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது சார்ந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையை மேம்படுத்துவதில் நீங்கள் சற்று கவனத்துடனும் மதிநுட்பத்துடனும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாத பிற்பகுதியில் நிலைமை ஓரளவுக்கு சீரடையலாம். அதனால் யாருடனும் நீங்கள் சண்டை சச்சரவில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். தங்கள் வியாபாரத்தை நடத்தும் துலாம் ராசி மக்களுக்கு பெரும் வெற்றிக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் செய்யும் தொழில் புதிய உயரங்களை அடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் தொடரும் தொழிலில் புதிய உயரங்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. 7ஆவது வீட்டில் சனியின் அம்சப்பார்வை காரணமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் சட்ட தடைகளை சந்திக்க நேரிடலாம். சில நேரங்களில் இது உங்களுக்கு பிரச்சனைகள் சார்ந்த படிப்படியாக உங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இது இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. இவை யாவும் உங்களை விட்டு தூர விலகி நிற்கும். அடுத்து மகர ராசி மக்களுக்கு தொழில் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கும்போது இவருடைய தொழில் ஜாதகத்தில் மகர ராசி மக்களுக்கு ஒரு அற்புதமான மாதத்தை எதிர்கொள்வார்கள். இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் வசிக்கிறார். மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் அவர் முழு அர்ப்பணிப்புடன் கவனத்துடன் உங்களால் பணியாற்ற அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் 6ஆவது வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் 3ஆவது வீட்டில் இருப்பார். மேலும் 3ஆவது வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் கூட இருக்கிறார்கள். அதனால் தான் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வதந்திகளிலிருந்து விலகி இருந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு கொடையாகவும் சிறந்ததாகவும் செல்வம் சிறந்ததாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். எந்த விதமான வம்பு வழக்கிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உங்கள் வேலையால் உங்கள் சக பணியாளரிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வேலை செய்யும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் சிலர் உங்கள் நண்பர்களாக நடிக்கலாம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை உருவாக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. மகர ராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தை நடத்தும் மகர ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்களை பெறுவார்கள். மற்றும் உங்கள் வியாபாரம் முன்னேறும். உங்கள் வேலையில் வெற்றி காணப்படுவதுடன் ஆதாயத்தையும் அறுவடை செய்வீர்கள். வேலை தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு துறையில் லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்தால் வெளிநாட்டிலிருந்து லாபம் கிடைக்கும். உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தவும் முன்னேற்றம் அடையும். தேவையற்ற அபாயங்களை தாங்கிக் கொள்வதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது. எனில் துஷ்டர்களை கண்டு தூர விலகுங்கள். அவர் நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் நடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்களிடம் நீங்கள் விலகி இருக்கவில்லை என்றால் அதுவே உங்களுக்கு தீங்கி விளைவிக்கும். உங்களுடைய வாழ்க்கையை கிடக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை நீங்கள் செயல்படுங்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.